அழகான தன் பசுமை போர்வையை இழந்து நிற்கும் சென்னையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரம் வளர்ப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் என வனத்துறையின் முன்னாள் தலைவர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து வனத்துறையின் முன்னாள் தலைவர் ஸ்ரீதரனுடன் நமது செய்தியாளர் மணிகண்டன் நிகழ்த்திய கலந்துரையாடல் உங்கள் பார்வைக்கு. வர்தா புயலுடைய தாக்குதலால சென்னையுடைய பசுமை போர்வை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சார்? இந்த புயலால தமிழகத்தில் அதன் சென்னையில் பொதுவாக 15% மரங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 6% தான் உள்ளது. அதில் இப்போது ஒரு சிறிய குறைவு நமக்கு இப்போது ஏற்பட்டுள்ளது உண்மைதான். இது மாதிரி புயலின் பொழுது மரங்கள் தொடர்ந்து இது மாதிரி விழுந்து மக்கள் பாதிப்புக்குள்ளாவது தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் சார் அரசு தரப்புல? மரம் வளர்ப்பதில் ஒரு பாலிசி, எங்கு வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், யார் வளர்க்க வேண்டும், எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு பாலிசி தமிழ்நாட்டில் சென்னைக்கு இருக்கா என்றால் இப்போதைக்கு தெளிவாக இல்லை. 1. 2, அப்படி ஒரு பாலிசி இருந்த பிறகு அந்த பாலிசியை நிறைவேற்றுவதில் ஒரு ட்ரீ ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கா என்றால் அதுவும் இல்லை. மரம் என்பதை ஒரு நல்ல விதத்தில் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்க வேண்டும். அதற்கு செய்ய வேண்டிய நிறுவனங்கள், ஒன்று சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் தான் பிளான் பண்ணி அதானது ஒரு மெட்ரோ பிளான் அப்பப்போ அவங்க பண்ணும்போது மரம் வளர்ப்பது என்பது ஒரு முக்கிய சிவிக் கம்யூனிட்டிஸாக எடுத்துக்கொண்டு அது எங்கு வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும், எவ்வளவு வருஷம் செய்ய வேண்டும், எவ்வளவு நம்பர் நட வேண்டும், எங்கே, அதை யார் பராமரிப்பார்கள் என்பது மிக முக்கியமானது. இப்போ கார்பரேஷன் தான் இந்த இடம் வச்சிருக்காங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஒரு யூனிட் இருக்க வேண்டும்.